கர்மாசூத்திர காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண பொருத்தம் அவசியமா? திருமண பொருத்தம் கண்டிப்பாக பார்க்க வேண்டுமா? முன்னோர்கள் விவசாயம் செய்வதற்கு காளை மாடுகளை பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு காளை மாட்டிற்கு இன்னொரு காளை மாடு இணை சேர்க்கும் பொழுது அந்த காளை மாட்டிற்கு ஏற்றவாறு இன்னொரு காளை மாடை இணை சேர்ப்பார்கள். ஒரு மாட்டிற்கு கொம்பு, உயரம், நீளம், நடை, சுழி போன்றவற்றை கவனித்து பார்த்து இணைப்பார்கள். அப்பொழுதுதான் விவசாயம் செய்யும் பொழுது இரண்டு மாட்டிற்கும் சுமைகள் சமமாக பங்கிடப்படுகிறது. அதே போலத்தான் ஆணும் பெண்ணும் இணை சேர்க்கும் பொழுது திருமண பொருத்தம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு முதலில் இருவருடைய ஜனன ஜாதகத்தையும் தனித்தனியாக கணித்து 6-8 பாதகாதிபதி திசைகள் வருகின்றதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு இருவருக்கும் தசாசந்தி ஏகதசைகள் வருகிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு சந்திரனை மையமாக கொண்டு நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக பதை, வைனாசி நட்சத்திரங்கள் உள்ளதா என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திரம், சீர்திருக்கம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், ரட்சி பொருத்தம், வேதை பொருத்தம் என்று 10 பொருத்தங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த 10 பொருத்தங்கள் மட்டுமே போதுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அதன் பிறகு கிரக பொருத்தங்களை பார்க்க வேண்டும். முதலில் எல்லோரும் பார்ப்பது செவ்வாய் எப்படி உள்ளது, செவ்வாய் தோஷம் உள்ளதா, ராகு கேதுகளின் தோஷம் உள்ளதா, சனியினுடைய தோஷம் உள்ளதா, மாந்தி தோஷம் உள்ளதா என்பதெல்லாம் கணித்து பார்ப்பார்கள். அதன் பிறகு திருமண யோகம் உள்ளதா, ஆணுக்கு திருமாங்கல்யத்தை தொடக்கூடிய பாக்கியம் உள்ளதா, பெண்ணுக்கு திருமாங்கல்யத்தை கழுத்தில் சுமக்கக்கூடிய பாக்கியம் உள்ளதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு குழந்தை பாக்கியம் உள்ளதா, இந்த இருவரையும் இணைத்தால் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுமா, இல்லை பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஏற்படுமா என்பதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு எந்த மாதத்தில் திருமணம் செய்யலாம், எந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம், எந்த திதிகளில் திருமணம் செய்யலாம் என்பதெல்லாம் கொஞ்சம் கூர்மையாக முகூர்த்த விதானம் கணிதம் செய்து அதன்படி திருமணம் செய்ய வேண்டும். பாவக பொருத்தங்கள், இப்போ கிரக பொருத்தங்கள் பார்த்தாச்சு. பாவக பொருத்தங்கள் ஆணுக்கு என்றால் 5ஆம் இடமும் பெண்ணுக்கு என்றால் 9ஆம் இடமும் இருவருக்கும் 7ஆம் இடம் எப்படி உள்ளது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு இருவருக்கும் ஆயுள் பாவம் எப்படி உள்ளது என்பதை கணித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு இருவருக்கும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற மாதங்கள், தேதிகள், கிழமைகள், அதற்கு அடுத்தபடியாக திதிகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்து திருமணம் செய்தால் ஆணும் பெண்ணும் சீரும் சிறப்புமாக சகல செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்த்து இணைப்பதுதான் நல்லது. அதேபோல பார்த்து இணையுங்கள் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.